மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தோழர்களை உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார் என்ற செய்தி ஏற்கனவே முடிந்துவிட்டது. ஏனென்று சொன்னால், இங்கு எப்போ பிஜேபி அறிவித்ததோ அன்னைக்கே நம்மளுடைய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றார் என்பதை அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று உண்மை. ஆகவே அப்படி இருந்தாலும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒற்றுமையோடு இன்னைக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இங்கே ஏற்கனவே ராமச்சந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட 64,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு. 56,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த முறை கண்டிப்பா 75,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார். எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை. ஆகவே நம்மளுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கடந்த இந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. ஏழை எளிய மக்களுக்காகட்டும், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காகட்டும், வியாபாரிகளுக்காகட்டும், விவசாயிகளுக்காகட்டும், எந்த மக்களை எடுத்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சராக வர வேண்டும் என்று நோக்கத்தோடு இன்னைக்கு அனைவரும் பாடுபடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆட்சியில ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு நன்மை கிடைச்சிருக்கு. இந்த ஒரு என் குடும்பத்துல இந்த நன்மை இந்த அரசாங்கத்தினால் கிடைக்கவில்லை என்ற சொல்லாத அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு திட்டங்கள் எல்லாருக்கும் சேர்ந்திருக்கு. அது காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் சரி, நகர பேருந்தில் இலவச பயணமாக இருந்தாலும் சரி, இலவச மின்சாரமாக இருந்தாலும் சரி, நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு திட்டங்கள். சொல்ல போனோம்னா இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் யாருன்னு சொன்னா இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இருப்பார். அந்த அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அந்த திட்டங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போய் நம்ம சேர்க்கணும். ஏற்கனவே சேர்ந்து இருந்தாலும் அது தொடர்ந்து நம்ம மக்கள் இடத்துல எடுத்துன்னு போய் சொல்லணும். ஏற்கனவே மறுபடியும் இப்போ மீண்டும் நான் முதலமைச்சராக வந்தா மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் 8,000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த 8,000த்துல எது வேணாலும் டெங்கிரிங் ஹோட்டலே வாங்கிக்கலாம். அது மிக்சி ஆகி இருந்தாலும் சரி, கிரைண்டராக இருந்தாலும் சரி, டிவி ஆகி இருந்தாலும் சரி, எது வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம். அப்படி 8,000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் ஒன்று தரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி தேர்தல் அறிக்கையில சொல்லக்கூடிய அத்தனை வாக்கு உறுதிகளையும் நிறைவேற்றி காட்டக்கூடிய ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிறாருன்னு சொன்னால் அது நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம் அனைவரும் ஒற்றுமையோடு பணியாற்றி அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கு கதிரவாள் சின்னத்தில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.